Now we are going to see a commercial banks. Okay, from the name itself we can understand commercial அப்படின்னும் போது காமர்ஸ். ஓகேவா, காமர்ஸ் அப்படின்னா இட் இஸ் ரிலேட்டட் டு பிஸ்னஸ். ஸோ வந்து ஒரு பிஸ்னஸ் பீப்புளுக்கு எந்த விதத்தில் நம்ம வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க, எப்படி அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் பேஸ்ட் ஆன் த business people. ஓகேவா, ஸோ வில் see the functions here. they will accept the deposit. ஸோ வந்து people வந்து அந்த பேங்க்கில் வந்து மணியை டெபாசிட் பண்ணலாம். ஸோ அதை வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிஸ்னஸ் பீப்புளுக்கு லோன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. பட் இட் இஸ் ஒன்லி ஃபார் a ஷார்ட் டேர்ம் அண்ட் மீடியம் பீரியட். அப்படின்னா வந்து லோன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 year 2 year அந்த மாதிரி பேசிஸில் தான் இருக்கும். ஸோ லாங் பீரியட் லோன்லாம் வந்து இவங்க ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. இட் ஹெல்ப்ஸ் இன் வேரியஸ் ஃபீல்ட்ஸ் ஆஃப் பிஸ்னஸ். வந்து அந்த கமர்ஷியல் பேங்க் வந்து வெறும் வந்து ஒரு ஃபீல்டு இண்டஸ்ட்ரீஸ் ஃபீல்டுக்கு மட்டும் வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. தே வில் ஹெல்ப் த வேரியஸ் ஃபீல்ட். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவல் பர்சனுக்கும் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. தே வில் கிராண்ட் லோன். ஓகே, ஹெல்ப்ன்றது வந்து ஃபினான்ஷியலி தே ஆர் கோயிங் டு கிவ் சம் சர்வீஸ். ஃபார் எக்ஸாம்பிள் லோன் அப்படின்னு எடுத்துக்கலாம். For businessmen, for agriculture purpose, for industries purpose, they are going to provide various service for this all the sectors. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி சர்வீஸ் மட்டும் இல்லாமல் they are safe keeping the valuables. ஸோ வந்து இப்போ நம்ம கோல்ட்ஸ் எல்லாம் வந்து சேஃபாக வைக்கணும் அப்படின்னா நம்ம வந்து பேங்க் லாக்கரில் கூட வச்சு நம்ம வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம்ல. ஸோ வந்து அதுதான் இந்த சர்வீஸ் கூட இந்த கமர்ஷியல் பேங்க்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இஷ்யூ ஆஃப் லெட்டர் ஆஃப் கிரெடிட். ஸோ கிரெடிட்னா கடன். ஸோ வந்து இப்போ சப்போஸ் வந்து நம்மளுக்கு வந்து வரலை, இப்போ நம்ம அமௌண்ட்டு பே பண்ணலை அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அவங்க வந்து ஒரு லெட்டர் இஷ்யூ பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க க்ளைம் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியான நிறைய சர்வீசஸ் வந்து இந்த கமர்ஷியல் பேங்க்ஸில் கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹெட் ஆஃபீஸ் வந்து ஒரு பிளேஸில் இருக்கும். அதே மாதிரி அந்த பேங்க்கோட வேரியஸ் பிரான்ச்சஸ் வந்து வேறு வேறு பிளேஸில் நம்ம கண்ட்ரிலேயே இருக்கும். ஓகேவா, இன்னொரு பெனிஃபிட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே இஷ்யூ தி கேரண்டீஸ். இப்போ வந்து பெரிய பெரிய பிஸ்னஸ் நடத்துகிறாங்க அப்படின்னா அவங்க பெரிய கான்ட்ராக்ட்ஸ் மற்ற பிஸ்னஸ் கூட வச்சுருப்பாங்க. ஸோ வந்து இப்போ வந்து அந்த கான்ட்ராக்டில் வந்து இந்த பேங்க் வந்து அஷூரன்ஸ் கொடுப்பாங்க. இப்போ இந்த பிஸ்னஸ் மேனுக்கு வந்து நாங்கள் வந்து கேரண்டி, நீங்கள் வந்து தாராளமாக வந்து கான்ட்ராக்ட் மேக் பண்ணலாம் இந்த பிஸ்னஸ் கூட அப்படின்னு சொல்லிட்டு கூட என்ன பண்ணுவாங்க, இந்த கமர்ஷியல் பேங்க் வந்து ஒரு கேரண்டியாக வந்து பிஸ்னஸ் மேனுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து பெரிய பெரிய ரா மெட்டீரியல்ஸ் வாங்கணும், இல்லை முக்கியமான மிஷினரி வாங்கணும் பிஸ்னஸ்க்கு அப்படின்னா யாரையும் நம்பி எந்த பிஸ்னஸ் மேனும் கான்ட்ராக்டில் கொடுக்க மாட்டாங்க. ஸோ வந்து இந்த மாதிரி பேங்க் வந்து என்ன பண்ணுவாங்க, தே ஆர் இஷ்யூவிங் கேரண்டி ஃபார் தேர் ஆக்டிவிட்டி ஆஃப் த பிஸ்னஸ். ஸோ இவங்களோட மோட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா லோன் கொடுக்குறாங்க, சும்மா கொடுப்பாங்களா, இல்லை, தே வில் கிளைம் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா, ஸோ வந்து எவ்வளோ லோன் கொடுக்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி இன்ட்ரெஸ்ட் அவங்க ரிசீவ் பண்ணிப்பாங்க. அது அவங்களுக்கு ஒரு ப்ராஃபிட். ஸோ தேர் மோட்டிவ் இஸ் டு ஏர்ன் ப்ராஃபிட். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் வந்து கமர்ஷியல் பேங்க்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, கரூர் வைஸ்யா பேங்க், இதெல்லாம் வந்து கமர்ஷியல் பேங்க். ஸோ வந்து இப்போ உங்களுக்கே தெரியும், இப்போ இந்த பேங்க்னால் அப்போ இந்த பேங்க் வந்து கமர்ஷியல் பேங்க்கா இல்லை டெவலப்மெண்ட் பேங்க்கா இல்லை இது வந்து ரீஜனல் ரூரல் பேங்க்கா அப்படின்றத உங்களாலே ஜட்ஜ் பண்ண முடியும். ஓகேவாமா, ஸோ வந்து ஸ்டேட் பேங்க்கு, கரூர் வைஸ்யா பேங்க்கெல்லாம் வந்து இந்த கமர்ஷியல் பேங்க்குக்கு எக்ஸாம்பிள். ஓகேவா, நெக்ஸ்ட் பேங்க் வில் சி டெவலப்மெண்ட் பேங்க். ஸோ வந்து நான் சொன்ன மாதிரி பேங்க் விச் இஸ் formed for purpose of developing the various sectors. ஓகே, டெவலப்மெண்ட் பேங்க்ஸ் அப்படின்னும் போது பார்த்திங்கன்னா இதில் ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட்டு. இப்போ பெரிய பெரிய பிஸ்னஸ்லாம் வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் போடணும் பண்ணி அவங்களோட பிஸ்னஸை டெவலப் பண்ணணும் அப்படின்னும் போது வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க வந்து இண்டஸ்ட்ரீஸ் டெவலப் பண்ணணும் அப்படின்னு நினச்சின்னா இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் பேங்க் கிட்டேருந்து லோனை வாங்குவாங்க. ஸோ வந்து அந்த மாதிரி வந்து பெரிய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட், பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து மாடர்னைசேஷன் அப்படின்னும் போது ஒரு வந்து புதுப்பிக்கணும் ஒரு இண்டஸ்ட்ரீஸை அப்படின்னு வரும்போது நம்ம வந்து இந்த டெவலப்மெண்ட் பேங்க்கில் போய் நம்ம வாங்கிக்கலாம். ஆனால் இவங்களோட மோட்டிவ் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ப்ராஃபிட்டாக இருக்காது. பிகாஸ் தே ஆர் வித் த அவங்களோட மெயின் எய்மே வந்து டெவலப் பண்ணணும் பிஸ்னஸ் அப்படின்றதுனால இவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து மோட்டிவே கிடையாது. ஓகேவாம்மா, நெக்ஸ்ட் டு இன்க்ரீஸ் தி எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஒரு இண்டஸ்ட்ரீஸ் வந்து டெவலப் ஆகுது அப்படின்னா அங்கே நிறைய வந்து வேலைவாய்ப்புகள் அதிகமாகும் அப்படின்றது தான். ஸோ இவங்க ப்ரொவைட் பண்ணுற லோன்ஸ் பார்த்திங்கன்னா ஷார்ட் டேர்ம் மீடியமாக இருக்காது, லாங் டேர்ம் லோன்ஸாக இருக்கும். ஸோ 5 yearsலேருந்து 20 years வரைக்கும் நம்ம லோன் வந்து பே பண்ணுற மாதிரியும் அவங்களுக்கு கிடைக்கும். பிகாஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து லார்ஜாக இருக்கிறதுனால. ஓகேவாம்மா, பட் தே டஸ் நாட் அக்செப்ட் டெபாசிட். ஸோ இந்த மாதிரி பேங்க்லலாம் வந்து பீப்புள் வந்து சாதாரணமாக போய் டெபாசிட் பண்ண முடியாது. இன்ஸ்டெட் ஆஃப் தட் தே வில் பை ஷேர்ஸ் அண்ட்
டிபெஞ்சர்ஸ் இன் தி ஷேர் மார்க்கெட். ஓகே, ஸோ வந்து இப்போ ஒரு இண்டஸ்ட்ரீஸ் வந்து புதுப்பிக்கணும் அப்படின்னா நிறைய சேஞ்சஸ் கொண்டு வரணும். அந்த இண்டஸ்ட்ரீஸில் வந்து மேனேஜ்மெண்ட் வைஸ்லேயும் சரி, டெக்னிக்கல் வைஸ்லேயும் சரி என்ன பண்ணணும், நிறைய வந்து டெவலப்மெண்ட் வந்து கொண்டு வந்தால் தான் அந்த இண்டஸ்ட்ரியை வந்து டெவலப் பண்ண முடியும். ஸோ அதுக்கான கவுன்சிலிங் கன்வீனியன்ஸ் எல்லாமே வந்து இந்த பேங்க் வந்து அந்த சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க வந்து அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி டெவலப்மெண்ட் பேங்க்ஸ்க்கு எல்லாமே ஃபஸ்ட்டு பேங்க்கு வந்து இப்போ மதர் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, வந்து எல்லா பேங்க்குக்கும் அபெக்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் பேங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எல்லா டெவலப்மெண்ட் பேங்க்குக்கும் வந்து ஒரு மதர் மாதிரி அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, ஐடிபிஐ. ஸோ எல்லா டெவலப்மெண்ட் பேங்க்குக்கும் யார் மதர் மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா. இட் வாஸ் ஸ்டார்டட் இன் 1964. ஓகேவா, இந்த பேங்க் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க வந்து ஒரு பப்ளிக் செக்டார் பேங்க்காக வந்து மாறிடுச்சு. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2004. ஓகேவா, வந்து எப்போ வந்து இந்த ஐடிபிஐ இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து எப்போ வந்து அவங்களோட ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2008. ஓகேவாம்மா. ஸோ த கமர்ஷியல் அண்ட் டெவலப்மெண்ட் பேங்க்ஸ் இஸ் ஒன்லி ஃபார் தி டெவலப்பிங் தி ஆல் செக்டார்ஸ். ஸோ வந்து இப்போ அக்ரிகல்ச்சரில் எதாவது டெவலப்மெண்ட் கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் அக்ரிகல்ச்சரல் டெவலப்மெண்ட் பேங்க் வில் ஹெல்ப் த அக்ரிகல்ச்சரலிஸ்ட். ஓகேவா, ஸோ வந்து ஃபார்மர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணி இந்த பேங்க் வந்து அக்ரிகல்ச்சரை இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணுவாங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஐஎஃப்சிஐ பேங்க்கு வந்து இண்டஸ்ட்ரியல் ஃபினான்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா. ஓகேவா, அந்த பேங்க்கு எஸ்ஐடிபிஐ அப்படின்னும் போது ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா. இப்போ சின்ன சின்ன இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்து டெவலப் பண்ணி பெருசாக வந்து வரணும் அப்படின்னும் போது இந்த டெவலப்மெண்ட் பேங்க் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகேவாம்மா. நெக்ஸ்ட் பேங்க் பார்த்தீங்கன்னா கோஆப்ரேட்டிவ் பேங்க். ஆல்ரெடி நம்ம கோஆப்ரேட்டிவ் பிஸ்னஸ் பார்த்து ஒரு சாப்டரே பார்த்துருக்கோம். ஸோ கோஆப்ரேட்டிவ் அப்படின்னு வரும்போது அதில் இருக்க மெம்பர்ஸே வந்து சேர்ந்து ஒரு கோஆப்ரேட்டிவ் பேங்க்குன்னு ஸ்டார்ட் பண்ணி அவங்களோட பர்பஸ்க்காக ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, இப்போ வந்து அக்ரிகல்ச்சர் பண்ணுறவங்கெல்லாம் வந்து ஃபார்மர்ஸ்லாம் சேர்ந்து அந்த பேங்க் ஓப்பன் பண்ணி அவங்க அதில் இன்வெஸ்ட் பண்ணி மறுபடியும் அதை லோனாக வந்து மற்ற ஃபார்மர்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணுறது. ஸோ வந்து இந்த மாதிரி பண்ணுறது தான் கோஆப்ரேட்டிவ் பேங்க். இவங்களோட மெயின் மோட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ப்ராஃபிட் மோட்டிவ் கிடையாது, சர்வீஸ் மோட்டிவ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பேங்க்கை யார் வந்து மேனேஜ் பண்ண போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்க மெம்பர்ஸே தான் மேனேஜ் பண்ண போகிறாங்க. ஸோ வந்து அதில் இருக்க கஸ்டமர்ஸ் தான், அந்த பேங்க்கோட கஸ்டமர்ஸ் தான் வந்து அந்த பேங்க்கை வந்து மேனேஜ் பண்ண போகிறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் பேஸ்ட் வந்து அர்பன் பேஸ்ட் ஆர் ரூரல் பேஸ்ட். மேபி சிட்டிஸ்லேயும் இருக்குது, ரூரல் வில்லேஜஸ் சைட்லேயும் இருக்குது. ஓகேவா, ஸோ இப்போ வந்து ரூரல் கோஆப்ரேட்டிவ் பேங்கிங் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர்னால் வந்து நம்ம பார்த்தோம்ல, ஃபஸ்ட்டு எம்டி இருப்பாங்க, அப்புறம் மேனேஜர் இருப்பாங்க, அப்புறம் கம்பெனி செக்ரட்டரி. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதோட பேங்கிங் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 3 டயர் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு டயர் அப்படின்னா ஷார்ட் டேர்ம் லோன், செகண்ட் டயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீடியம் லோன். ஸோ வந்து இந்த மாதிரி வந்து அதோட பேங்கிங் ஸ்ட்ரக்சர் அமைஞ்சிருக்கு. ஸோ இதோட அபெக்ஸ், இதோட மதர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோஆப்ரேட்டிவ் பேங்க்கோட மதர் மாதிரி அப்படின்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா NABRD. ஓகே, நபார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, நேஷ்னல் பேங்கிங் அக்ரிகல்ச்சரல் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட். ஓகேவா, ஸோ வந்து இது வந்து பார்த்திங்கன்னா மெயின்லி வந்து அக்ரிகல்ச்சருக்கும் வில்லேஜ்லேயும் வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்றது தான் வந்து இவங்க ஒரு ரூரல் பிஸ்னஸை வந்து டெவலப் பண்ணணுன்றது தான் இவங்களோட மெயின் motive. They are registered under the தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி ஆக்ட் 1983. ஸோ இந்த பேங்க் எதில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி ஆக்ட் 1983. ஓகேவா, ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லி இஸ் கண்ட்ரோல்டு பை தி RBI அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட். ஸோ இவங்களோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சர்வீஸ் மோட்டிவ். ஓகே, பிகாஸ் தே ஆர் கம்பேரிங் தி கமர்ஷியல் பேங்க். இந்த பேங்க்கை வந்து கமர்ஷியல் பேங்க்கோட கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இவங்க வந்து கொஞ்சம் லெஸ் சர்வீஸ் தான் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா வந்து ஒரு வாட்டியும் வந்து நம்ம வந்து என்ன பண்ணாலும் RBI கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் பண்ணணும். ஸோ வந்து அதனால் வந்து இவங்க கமர்ஷியல் பேங்க்கை வந்து கம்பேர் பண்ணும்போது இவங்க கொஞ்சம் லெஸ் சர்வீஸ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நேஷ்னல் கோஆப்ரேட்டிவ் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் 1963 ப்ரொவைடிங் லோன்ஸ் ஃபார் தி ஸ்டேட் கவர்மெண்ட். ஓகேவா, ஸோ வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நேஷ்னல் கோஆப்ரேட்டிவ் டெவலப்மெண்ட் இந்த கார்ப்பரேஷன் என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வந்து லோன் ப்ரொவைட் பண்ணுறாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர் கன்சர்வேஷன், ஒரு டேம் வந்து கட்டணும் அப்படின்னா வந்து எவ்வளோ செலவாகும் கவர்மெண்ட்டுக்கு. ஸோ அந்த மாதிரி கேசஸில் இந்த பேங்க் வந்து
நிறைய வந்து லோன்ஸ் ப்ரொவைட் பண்ணி ஹெல்ப் பண்ணுறாங்க. இரிகேஷன் அப்படின்னா நீர்ப்பாசனம், ஓகேவா. ஸோ இந்த மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் வந்து இந்த பேங்க் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, கோஆப்ரேட்டிவ் பேங்க், ஓகேவாம்மா. ஸோ நெக்ஸ்ட் பேங்க் அப்படின்னும் போது ஃபாரின் பேங்க். ஃபாரின் பேங்க்னா என்ன, ஆல்ரெடி இல்லை வந்து ஃபாரின் பிஸ்னஸ் நம்ம பார்த்துருக்கோம்ல. ஸோ அதே மாதிரி தான் ஃபாரின் பேங்க்கும். ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் வந்து ஃபாரின் கண்ட்ரீஸில் இருக்கும், பிரான்ச்சஸ் எல்லாமே நம்ம இந்தியாவுக்குள்ளே இருக்கும், ஓகேவா. ஆனால் பார்த்திங்கன்னா இந்த பேங்க் எல்லாமே வந்து பெரிய பெரிய சிட்டிஸில் தான் இருக்கும், ஓகேவா. சென்னை, ஸோ இந்த மாதிரியான பெரிய பெரிய சிட்டிஸில் தான் வந்து இது அமைச்சிருப்பாங்க. இதுக்கு மெயினாக பார்த்திங்கன்னா என்ன, இந்த பேங்க் வந்து மெயினாக பார்த்தா யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ், பிகாஸ் தே ஆர் ரன்னிங் business in more than one country இல்லைம்மா. ஸோ வந்து they are helpful for the multinational companies. It is profitably than Indian banks. ஸோ வந்து இந்த ஃபாரின் பேங்க், இந்தியன் பேங்க்ஸ் எல்லாம் விட வந்து இந்த ஃபாரின் பேங்க்ஸ் வந்து அதிக ப்ராஃபிட் வந்து ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன் 2017 பார்த்தீங்கன்னா 2 ஃபாரின் பேங்க்ஸ் அக்செப்ட் both the RBI regulations and the home country regulations. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஒரு ஃபாரின் கம்பெனி வந்து இப்போ பேங்க் ஆஃப் அமெரிக்கா, ஓகேவா. ஸோ வந்து இந்த பேங்க்கோட ஹெட் ஆஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெஜிஸ்டர் எல்லாமே வந்து அமெரிக்காவில் பண்ணியிருப்பாங்க, பட் வந்து பிஸ்னஸ் வந்து இந்தியாலையும் ரன் ஆகிட்டு இருக்குது அப்படின்னும் போது அந்த பேங்க் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ சொல்கிறதையும் வந்து அவங்க நடந்துக்கணும். அதே மாதிரி அமெரிக்காவில் என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அதையும் வந்து நம்ம ஃபாலோ பண்ணியே தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவாம்மா. தட் இஸ் த ஃபாரின் பேங்க்ஸ். நெக்ஸ்ட் பேங்க் பார்த்திங்கன்னா ரீஜனல் ரூரல் பேங்க். ஸோ வந்து ரூரல் பேங்க் அப்படின்னும் போது வில்லேஜ் சைடில் இருக்க வந்து எல்லா பிரச்சனைக்குமே வந்து இந்த பேங்க் வந்து ஒரு தீர்வாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து ரீஜனல் ரூரல் டெவலப்மெண்ட், ஸோ அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ வில்லேஜில் இருக்க எல்லா பிஸ்னஸையும் டெவலப் பண்ணணும் அப்படின்னு கூட வந்து இந்த பேங்க் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இட் இஸ் ஃபார்ம்ட் இன் ரீஜனல் ரூரல் பேங்க் ஆக்ட் 1976. ஸோ வந்து இந்த பேங்க் எந்த ஆக்ட் படி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, ரீஜனல் ரூரல் பேங்க் ஆக்ட் 1976. இட் இஸ் கண்ட்ரோல் பை போத் த ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்பான்சர் பேங்க், ஓகேவா. ஸோ வந்து இவங்களோட ஷேர் கேபிட்டல் யார் இந்த பேங்க்கில் இன்வெஸ்ட் பண்ண போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா 50% வந்து சென்ட்ரல் பேங்க்கும் central government, state government, and 15% is central government and 35% is of sponsor bank. ஏதாச்சும் வேறு ஏதாச்சும் பேங்க் ஸ்பான்சர் பண்ணுற மாதிரி இருந்தால். இட் இஸ் எஸ்டாப்ளிஷ்ட் ஒன்லி ஃபார் தி ரூரல் ஏரியா. ஸோ வந்து கிராம பகுதியில் இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த பேங்க் ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. டு டெவலப் தி ரூரல் எக்கானமி, டு அக்செப்ட் தி டெபாசிட்ஸ், ஓகேவா. ஸோ வந்து இவங்க என்ன பண்ணுவாங்க, டெபாசிட்ஸை அக்செப்ட் பண்ணி அதை வந்து லோனாக வந்து ரூரல் பீப்புளுக்கே வந்து கொடுப்பாங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த மாதிரி பேங்க்லலாம் பார்த்திங்கன்னா லோன் வாங்கினா கம்மியான இன்ட்ரெஸ்ட்டு தான் கிடைக்கும் இல்லைம்மா. நம்ம கூட வந்து எந்த பேங்க்கில் கம்மியாக இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த பேங்க்கில் தான் நம்ம லோன் வந்து கண்டிப்பாக வாங்குவோம். ஸோ அதே மாதிரி இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரீஜனல் ரூரல் பேங்க்கில் வந்து லோன் வந்து கம்மியான இன்ட்ரெஸ்ட்டுக்கு கொடுப்பாங்க. ஏன்னா வந்து பீப்புள் வந்து தெரியாமல் போய் வேறு யார்கிட்ட போய் அதிக இன்ட்ரெஸ்ட்டுக்கு வாங்காமல் இருக்கிறதுக்காக அந்த மணி லெண்டர்ஸ்னால் வந்து கடன் கொடுப்பாங்கள்ல, அவங்கக்கிட்ட இருந்து காப்பாற்றுறதுக்காக தான் இந்த பேங்க் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி ரூரல் பீப்புள்ஸ்க்கெலாம் இன்னொருத்தங்கிட்ட போய் ஏமாறக்கூடாது அதிக இன்ட்ரெஸ்ட்டில் வாங்கி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேங்க் வந்து டு ஹெல்ப் த ரூரல் பீப்புள் தே ஸ்டார்டட் தி ரீஜனல் ரூரல் பேங்க், ஓகேவா. ஸோ வந்து பார்த்திங்கன்னா 56 ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ் இன் இந்தியா வேர் சூப்பர்வைஸ்டு பை தி நபார்ட், ஓகேவா. ஸோ வந்து நம்ம ஆல்ரெடி நேஷ்னல் பேங்க் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் பார்த்தோம்ல. ஸோ வந்து இந்த பேங்க் தான் வந்து இந்த ரீஜனல் ரூரல் பேங்க்ஸை சூப்பர்வைஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இவங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்து அந்த நபார்ட் அப்படின்ற இவங்க தான் வந்து சூப்பர்வைஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து மோஸ்ட்லி வந்து நம்மளோட தமிழ்நாடுன்னு பார்த்திங்கன்னா நம்மளோட சென்னையில் வந்து அந்த அளவுக்கு இந்த ரீஜனல் ரூரல் பேங்க் இல்லை. பட் ஆனால் பார்த்திங்கன்னா மதுரை, திருச்சி இந்த சைட்லாம் நம்ம தமிழில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ் இருக்குது. பல்லவன் கிராம பேங்க், ஓகேவா. ஸோ இதெல்லாம் வந்து மதுரை சைடில் இருக்குது, ஓகேவா.
நெக்ஸ்ட்டு ஸ்பெஷலைஸ்டு பேங்க். ஸ்பெஷல் பேங்க் அப்படின்னா வந்து ஏதாச்சும் ஒரு ஸ்பெஷல் பர்பஸ்க்காக மட்டுமே ஸ்டார்ட் பண்ண பேங்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து EXIM, தட் மீன்ஸ் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பேங்க் அப்படின்னு, ஒன்லி ஃபார் த ட்ரேட் பர்பஸ், அந்த ட்ரேட் பர்பஸ்க்காக மட்டுமே வந்து இந்த பேங்க்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பேங்க் வந்து இவங்களோட மேஜர் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு ப்ரொமோட் தி இன்டர்நேஷ்னல் ட்ரேட். ஓகேவா? ஸோ வந்து மற்ற கண்ட்ரீஸ் கூட வந்து ட்ரேட் வச்சுக்கணும், வந்து அவங்களோட அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறது, ஃபினான்ஷியலாக அவங்களுக்கு எல்லாமே மெயின்டைன் பண்ணி கொடுக்குறது எல்லாமே வந்து இந்த பேங்க்காக தான் இருக்கும். இட் வாஸ் ஸ்டார்டட் பை தி ஆக்ட் 1987. ஸோ வந்து நேஷ்னல் ஹவுசிங் பேங்க். ஸோ வந்து இப்போ நம்ம எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பேங்க் பார்த்தோம்ல, அதே மாதிரி வந்து நேஷ்னல் ஹவுசிங் பேங்க், திஸ் இஸ் ஒன்லி ஃபார் த ஹவுசிங் பர்பஸ். இப்போ வந்து நம்ம யாருன்னா வந்து ஒரு இடம் வாங்கணும், வீடு கட்டணும் அப்படின்னா இந்த நேஷ்னல் ஹவுசிங் பேங்க்கில் போய் நம்ம வந்து விசாரித்தா நம்மளுக்கே தெரியும். ஸோ வந்து வாட் ஆர் ஆல் த ஃபெசிலிட்டிஸ் தே ஆர் ப்ரொவைடிங் ஃபார் ஹவுசிங். ஓகேவாம்மா? ஸோ இட் இஸ் ஓன்ட் பை தி RBI. ஸோ வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் வந்து இந்த 2 பேங்க்குமே வந்து மேனேஜ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்ரெடி எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பேங்க் ஆஃப் இந்தியா அண்ட் நேஷ்னல் ஹவுசிங் பேங்க். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் ஏரியா பேங்க்ஸ். லோக்கல் ஏரியா அப்படின்னு பேங்க்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பிளேஸ்க்கு, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 3 டிஸ்ட்ரிக்ட் சேர்ந்து வந்து ஒரு பேங்க் ஸ்டார்ட் பண்ணி அந்த ஏரியாக்காக மட்டும், லோக்கல் ஏரியாக்காக மட்டும் வந்து ஒரு பேங்க் ரன் பண்ணி அந்த பீப்புளோட வெல்ஃபேர்க்காக வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அது வந்து லோக்கல் ஏரியா பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இட் இஸ் இன்ட்ரடியூஸ்ட் ஒன்லி பை தி RBI இன் ஆகஸ்ட் 1996. ஓகேவா? இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்மால் ப்ரைவேட் பேங்க்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அப்படி இல்லைனா வில்லேஜ் சைடும் வந்து இந்த பேங்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்படி இல்லைனா ஓரளவுக்கு வந்து சிட்டியும் சொல்ல முடியாது, வில்லேஜும் சொல்ல முடியாது, அந்த மாதிரி ஏரியாலையும் வந்து இந்த லோக்கல் ஏரியா பேங்க்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தே வில் அக்செப்ட் தி டெபாசிட்ஸ் ஃபார் டெவலப்மெண்ட் பர்பஸ். வந்து டெவலப் பண்ணணுன்றதுக்காக வந்து டெபாசிட் அக்செப்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. த RBI ரிசீவ்ட் 227 அப்ளிகேஷன். ஸோ RBI கிட்ட வந்து 227 அப்ளிகேஷன் போயிருக்கு இந்த பேங்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக. பட் ஆனால் RBI வந்து 6 பேங்க்குக்கு மட்டும்தான் வந்து லைசன்ஸ் வந்து சாங்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? திஸ் இஸ் த லோக்கல் ஏரியா பேங்க்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க். அப்படின்னா ஸ்மால் ஃபினான்ஸ் அப்படின்னும் போது ரொம்பலாம் வந்து அவங்க வந்து ஃபினான்ஸ் ப்ரொவைட் பண்ண முடியாது, ஓரளவுக்கு வந்து ஒரு ஷார்ட் டேர்மாக வந்து அவங்களால ஃபினான்ஸ் ப்ரொவைட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்லி இட் இஸ் ஆல்சோ அ ப்ரைவேட் செக்டர். ஓகேவா? ஸோ பேங்க்கே இல்லாத பிளேஸ்லலாம் என்ன பண்ணலாம், வந்து இந்த பேங்க்கை ஸ்டார்ட் பண்ணி ஏதோ வந்து அவங்களால முடிஞ்ச ஒரு ஃபினான்ஷியல் ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் இந்த ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க். ஓகேவா? இவங்களோட அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார்மர்ஸ் வந்து நிறைய ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறாங்க, இது எங்கன்னா பத்திரமா நம்ம சேவ் பண்ணி வச்சுருக்கணும் அப்படின்னா மெயின் சிட்டியில் போய் ஒரு பேங்க்கில் போய் டெபாசிட் பண்ணி சேவ் பண்ணணும் அப்படின்ட்டு ரொம்ப கஷ்டம் இல்லை. ஸோ அதனால் இந்த மாதிரி ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்லாம் இருந்துச்சுன்னா டெபாசிட் பண்ணிக்கலாம், எப்போ தேவையோ வந்து நம்ம வித்ட்ரா பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஏதாச்சும் லோன் தேவைப்பட்டால் நம்ம கேட்கலாம். ஓகேவா? ஸோ RBI லைசன்ஸ் 8 நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ். ஓகேவா? ஸோ வந்து இது பேங்கிங்காக இல்லாமல் ஸ்மால் ஃபினான்ஸ்லாம் பண்ணிகிட்ருப்பாங்கல்ல. ஸோ இவங்களுக்கு வந்து RBI வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 8 ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்குக்கு வந்து லைசன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவாம்மா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட் பேங்க். வந்து ரீசெண்டாக இப்போ நம்மலாம் வந்து பண்ணிகிட்ருக்கிறது தான் என்னது, பேமெண்ட் பேங்க். இப்போ நம்ம யாருமே வந்து போயிட்டு பேங்க்குக்கு போயிட்டு லைனில் நின்று டெபாசிட் பண்ணுறதோ இல்லை வித்ட்ரா பண்ணுறதோ எல்லாமே என்ன ஆகிடுச்சு, குறைஞ்சிட்டே போயிடுச்சு. பிகாஸ் பை ஆன்லைன் பேங்கிங் இல்லைம்மா, ஆன்லைனில் தான் நம்ம இப்போ வந்து நிறைய ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம், ஹிபி பில் பே பண்ணுறோம், டெலிஃபோன் பில் பே பண்ணுறோம். ஸோ வந்து நிறைய வந்து இப்போ ரெண்ட்டு கூட நம்ம என்ன பண்ணுவோம், ஜஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுடுறோம். ஸோ வந்து இப்போதைக்கு நம்ம வந்து என்ன பண்ணிகிட்ருக்கோம், பேமெண்ட் பேங்கிங் தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வந்து பேமெண்ட் பேங்க் அப்படின்னு பண்ணும்போது வைட் அண்ட் ஸ்ப்ரெட் ஆஃப் பேமெண்ட். ஸோ வந்து நம்மளோட பேமெண்ட் இப்போ ஒரு ஷாப்பிங் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஒன்று என்ன பண்ணுறோம், பேடிஎம் யூஸ் பண்ணி அங்கேயே நம்மளோட டெபிட் கார்ட்லேருந்து அமௌண்ட்டை நம்ம பே பண்ணிடுறோம். ஸோ தட் இஸ் தே ஆர் ஸ்ப்ரெட்டிங் தேர் பேமெண்ட். டோர் ஸ்டெப் பேங்கிங். ஸோ வந்து நம்ம பேங்கிங்கே என்ன பண்ணிகிட்ருக்கோம், நம்ம மொபைல்லே வச்சுருக்கோம். ஓகேவா? இவங்க வந்து நம்மளுக்காக வந்து எந்த லோனு வந்து அந்த மாதிரி சில பேங்க்கில் இருக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா கிரெடிட் கார்டு வச்சுருக்கவங்க அதில் லோன் வந்து
அப்ளை பண்ண முடியும். ஸோ வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதில் வந்து அவங்க எந்த மணியும் லென் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நோ கிரெடிட் கார்ட்ஸ், ஒன்லி டெபிட் கார்டு அண்ட் ஏடிஎம். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பேடிஎம், வந்து ஏர்டெல் பேமெண்ட்ஸ் பேங்க். ஸோ வந்து இதெல்லாம் வெறும் நம்ம பேமெண்ட்டுக்காகவே யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது தான். ஓகேவாம்மா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மல்டிலேட்ரல் டெவலப்மெண்ட் பேங்க்ஸ். வந்து மல்டிலேட்ரல் அப்படின்னும் போதே 2 or more. ஓகேவா. ஸோ இட் இஸ் ஃபார்ம்டு பை தி கவர்மெண்ட்ஸ் ஆஃப் குரூப் கண்ட்ரீஸ். ஸோ வந்து நிறைய இப்போ ஒரு கண்ட்ரீஸ்லேருந்து கவர்மெண்ட் வந்து வந்து இந்த பேங்க்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஃபார் வாட் பர்பஸ் மீன்ஸ் மெம்பர் கண்ட்ரீஸ் ஆர் தி டோனர் கண்ட்ரீஸ் அண்ட் பாரோவர் கண்ட்ரீஸ். ஒன்று வந்து டொனேட் பண்ணுற கண்ட்ரீஸ் அண்ட் இன்னொன்று வந்து மற்ற கண்ட்ரிக்கிட்டேருந்து பாரோ பண்ணுற கண்ட்ரீஸ் எல்லாருமே சேர்ந்து தான் இந்த டெவலப்மெண்ட் பேங்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஃபார் டெவலப்பிங் தேர் ஓன் country. ஓகேவாமா. ஸோ these are the banks types according to their function. Okay, on the basis of function we have all this bank. Next வந்து பார்த்தீங்கன்னா it is based on the status given by the bank. வந்து இந்த பேங்க் அப்படின்னா வந்து ஒரு ஸ்டேட்டஸ். இப்போ வந்து ஸ்டேட் பேங்க்கெல்லாம் வந்து நம்ம கமர்ஷியல் பேங்க், இட் இஸ் ஒன்லி ஃபார் த பர்பஸ் ஆஃப் பிஸ்னஸ் அப்படின்னு நினைக்கிறோம். வந்து அவங்களோட ஸ்டேட்டஸ் வச்சே வந்து நம்ம வந்து தீர்மானிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பேங்க் தான். ஒன்று வந்து ஷெட்யூல்டு பேங்க், ஒன்று வந்து நான் ஷெட்யூல்டு பேங்க். ஸோ வந்து இந்த பேங்க்ஸ் வந்து நம்ம நிறைய டைப்ஸ் ஆஃப் பேங்க்ஸ் பார்த்தோம்ல, அதுவே வந்து ஷெட்யூல்டு பேங்க்காக நான் ஷெட்யூல்டு பேங்க்காக கூட நம்ம வந்து டிஃப்ரென்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேவாம்மா. ஸோ ஷெட்யூல்டு பேங்க் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க்ஸ் தட் சாட்டிஸ்ஃபை தி நார்ம்ஸ் இன்க்ளூடட் இன் தி செகண்ட் ஷெட்யூல் ஆஃப் ஆர்பிஐ ஆக்ட் 1934. ஓகேவா. ஆர்பிஐயில் சட்டப்படி வந்து 1934 படி வந்து செகண்ட் ஷெட்யூலில் வந்து என்னெல்லாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து எந்த பேங்க் ஃபாலோ பண்ணுறாங்களோ, என்ன ஃபினான்ஷியல் அகாமடேஷன் அவங்க என்ன ரேட் கொடுக்குறாங்களோ ஆர்பிஐ அதை ஃபாலோ பண்ணி தான் வந்து இந்த பேங்க் நடக்குது அப்படின்னா அது வந்து ஷெட்யூல்டு பேங்க். ஓகேவா. ஃபுல் அண்ட் ஃபுல் இட் இஸ் அண்டர் தி அகாமடேஷன் ஆஃப் ஆர்பிஐ மீன்ஸ் தட் இஸ் கால்ட் அஸ் ஷெட்யூல்டு பேங்க். ஸோ நான் ஷெட்யூல்டு பேங்க் அப்படின்னு வரும்போது 5 அர்பன் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ், ஓகே, லோக்கல் ஏரியா பேங்க், ஸ்மால் ஃபினான்ஷியல் பேங்க் எல்லாமே வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் அண்டர் தி ஆர்பிஐ. ஸோ ஆர்பிஐ கிட்ட மேபி லைசன்ஸ் வேணால் வந்து சில பேங்க்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருக்கலாம், வாங்கியிருக்கலாம். பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த சட்டப்படி வந்து அவங்க வந்து எந்த ஃபினான்ஷியல் ரேட்டும் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறது கிடையாது. தே ஆர் ஃபார்ம்ட் அண்டர் தி லைசன்ஸ் பை தி பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1949. ஸோ வந்து நான் ஷெட்யூல்ட் பேங்க்கெல்லாம் வந்து எந்த சட்டப்படி வந்து லைசன்ஸ் வாங்கியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1949 படி தான். ஓகேவாம்மா. ஸோ தட் இஸ் ஷெட்யூல்டு பேங்க் அண்ட் நான் ஷெட்யூல்டு பேங்க். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டாபிக் பேஸ்ட் ஆன் தி ஓனர்ஷிப் பேட்டர்ன். ஸோ வந்து நிறைய ஃபஸ்ட்டு வந்து 11 பேங்க்ஸ் பார்த்தோம். அது வந்து இட்ஸ் பேஸ்ட் ஆன் தி ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட்டு பேஸ்ட் ஆன் தி ஸ்டேட்டஸ் பார்த்திங்கன்னா ஷெட்யூல்ட் பேங்க் அண்ட் நான் ஷெட்யூல்ட் பேங்க். பேஸ்ட் ஆன் ஓனர்ஷிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓனர்ஷிப் அப்படின்னா அந்த பேங்க்கோட ஓனர்ஷிப் என்னது, ப்ரைவேட்டா பப்ளிக்கா இல்லை நேஷ்னலைஸ்டா அப்படின்ட்டு நம்ம டிஃப்ரென்ஸ் பண்ணுறோம்ல, அதுதான் வந்து ஓனர்ஷிப். பேங்கிங் விச் ஹேஸ் 51 ஷேர் கேபிட்டல் பை தி கவர்மெண்ட் மீன்ஸ் இட் இஸ் கால்ட் அஸ் கவர்மெண்ட் பேங்க். ஸோ வந்து ஒரு பேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஷேர் கேபிட்டலில் 51% வந்து கவர்மெண்ட்டோட இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தது அப்படின்னா அந்த பேங்க் வந்து கவர்மெண்ட் பேங்க் அப்படின்னு சொல்கிறாங்க. வந்து பேங்க் ஓன்ட் பை த ப்ரைவேட் ஆர் கால்ட் ப்ரைவேட் பேங்க்ஸ். ஸோ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இப்போ ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் எல்லாமே வந்து ப்ரைவேட் பேங்க்ஸ். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அது எல்லாமே வந்து ப்ரைவேட் ஓனர்ஷிப். ஓகேவா. அவங்களோட மெயின் மோட்டிவ் பார்த்திங்கன்னா மோர் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணணும் அப்படின்றது தான். நெக்ஸ்ட்டு கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் என்ன, அவங்களோட மெம்பர்ஸே தான் வந்து அந்த பேங்க்கை ஓன் பண்ண போகிறாங்க ஃபார் தி பர்பஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் ஆஃப் செவரல் செக்டார்ஸ். ஓகே. நெக்ஸ்ட்டு கவர்மெண்ட் வந்து இப்போ ஒரு கவர்மெண்ட் பேங்க் இருக்குது, இப்போ ஒரு ப்ரைவேட் பேங்க் இருக்குது. ஸோ வந்து ப்ரைவேட் பேங்க்கு வந்து இல்லை இது வந்து கவர்மெண்ட் கையில் இருந்தால் தான் இந்த பேங்க் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்து அந்த ப்ரைவேட் பேங்க்கை வந்து டேக் ஓவர் பண்ணிட்டாங்க அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் நேஷ்னலைசேஷன் ஆஃப் பேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நியூ பேங்க் ஆஃப் இந்தியா a nationalized bank merged with the பஞ்சாப் நேஷ்னல் பேங்க். ஸோ நியூ பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்ற பேங்க்கும் வந்து பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்கும் என்னாச்சு வந்து
மாறிட்டதுனால அது வந்து ப்ரைவேட்லேருந்து கவர்மெண்ட்டாக மாறிட்டதுனால தட் இஸ் கால்ட் அஸ் நேஷ்னலைஸ்டு பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. வென் இட் இஸ் ஹேப்பன் மீன்ஸ் 1980. ஸோ வந்து ஓனர்ஷிப் பார்த்திங்கன்னா 3 தான். ஒன்று வந்து நேஷ்னலைஸ்டு பேங்க்கு, ஒன்று வந்து பப்ளிக் செக்டார் பேங்க்கு, இன்னொன்று வந்து ப்ரைவேட் செக்டார் பேங்க். ஸோ வந்து இப்போ நம்மளோட வெரைட்டிஸ் ஆஃப் பேங்க்லேயே வந்து நேஷ்னலைஸ்டு பேங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we have Indian Bank and Indian Overseas Bank. ஸோ வந்து இது எல்லாமே வந்து கவர்மெண்ட் கையில் தான் இருக்குது. ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் நேஷ்னலைஸ்டு பேங்க். ஸோ வந்து ப்ரைவேட் கையிலேருந்து கவர்மெண்ட்டாக சேஞ்ச் ஆகிருக்கு. ஓகேவா. நெக்ஸ்ட் பப்ளிக் செக்டார் பேங்க் அப்படின்னும் போது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா, இது எல்லாமே வந்து பப்ளிக் செக்டார்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து ப்ரைவேட் செக்டார்ஸ் பேங்க் அப்படின்னும் போது லக்ஷ்மி விலாஸ் பேங்க், கரூர் வைசியா பேங்க். ஸோ வந்து இது எல்லாமே வந்து private sectors bank. Okay amma, so these are the types of banks we discussed in this chapter. Okay amma, so we'll see in next class. Thank you.